சொன்னான். துனியாவில் வேற எங்கேயும் மனங்க மரணிக்கிறத ஆசைப்படணும்னு அப்படின்னு ஒன்று இல்லை. எல்லா ஊர்களும் சமந்தான் இல்லையா? எந்த ஊரில் யார் மரணித்தாலும் எல்லாம் சமந்தான். ஆனால் மதீனால மரணிக்க ஆசைப்படுங்கன்னு சொன்னான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முறை ஒரு சஹாபியுடைய கபரில் அடக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க பொதுவாக அடக்கம் வந்தால் தொழுது விட்டு கபர் வரைக்கும் போவாங்க, கபரில் உட்காருவாங்க. சில நேரங்களில் அங்கே ஏதாவது நசீஹத்து செய்வாங்க. உட்கார்ந்துருக்கிறாங்க, அடக்க வேலைகள் நடந்துட்டு இருக்குது. அங்கே ஒரு தோழர் வந்தார், வந்து சொன்னார், இந்த இறந்து போனவர் பிஸமல்ஜஉர் ரஜுலி அப்படின்னு சொல்லிவிட்டார். என்ன அர்த்தம்? இந்த ஆள் வந்து மோசமான மரணமாக மூத்தாகி விட்டாரேன்னு சொல்லிட்டார். மோசமான மரணமாகன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கும் விதமாக என்ன சொன்னேன்னு கேட்டாங்க. உடனே அவர் சொன்னால் யாரை சொல்லதான், நான் தப்பான அர்த்தத்தில் சொல்லல, இவர் உள்ளூரில் மூத்தா போயிட்டாரு, அல்லாஹ்வுடைய பாதையில் போய் ஷஹீதாகல்ல, அது சிறந்த மரணம் இல்லையா? அல்லாஹ்வுடைய பாதையில் போய் மௌத்தாகல்லையே, நான் அதைத்தான் நான் குறிப்பிட்டேன், நான் தப்பான அர்த்தத்தில் சொல்லலைன்னு சொன்னாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா, சரி, நீ எந்த கருத்தில் வேணாலும் சொல்லட்டும், நான் சொல்வதை கேள். ஒரு நகரத்தில் மரணிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிற ஒரு நகரம் உண்டென்றால் அது மதீனான்னு சொன்னாங்க. தன்னை பற்றி நானே ஆசைப்படுறேன், இங்கே தான் நான் மூத்தாகணும் என்று. ஏன்னா அவர்கள் கடைசியில் எங்கே மரணிப்பாங்க? அல்லாஹ்வுடைய நாட்டம் தானே, அது அறிவிக்கப்பட்ட பிறகு தெரியும். சொல்கிறாங்க, நான் மரணிக்க ஆசைப்படுகிற ஒரு நகரம் உண்டென்றால் இந்த மதீனா நகரம் தான். மதீனாவை விட்டுட்டு பெருமானார் எங்கேயும் போகணும்னு நினைக்கவே இல்லை. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்தில், மக்கா வெற்றி 8ஆம் ஆண்டு, அன்சாரிகளுக்கெல்லாம் உள்ளபடியே ஒரு கவலை வந்துருச்சு. மக்கா என்னதான் இருந்தாலும் பெருமானாருடைய சொந்த ஊர் இல்லையா? அதனால் பெருமானார் ஒருவேளை சொந்த ஊரை வெற்றி கொண்டுட்டாங்களே, நீ மக்காலே உட்கார்ந்துருவாங்களோ, மக்காலே இருந்துருவாங்களோ அப்படின்லாம் அன்சாரிகள் தங்களுக்கு இடையில பேசிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க, என்னப்பா பேசிக்கிட்டீங்க? இல்லை, என்னதான் இருந்தாலும் உங்கள் சொந்த ஊர் இல்லையா? எல்லா மனுஷனுக்கும் சொந்த ஊர் மீது ஒரு பாசம் இருக்குமா இல்லையா? எங்கே மக்காவை வெற்றி கொண்ட பிறகு இங்கே உட்காந்துருவீங்களோன்னு பயம். இல்லை இல்லை, நான் ஒருபோதும் இந்த மக்கால இருக்க மாட்டேன். மதீனா தான் என்னுடைய என்னங்க ஹிஜ்ரத் செய்த நகரம், நீங்கள்லாம் என்னுடைய உள்ளாடைகள், நான் மதீனாவை தவிர எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னாங்க. அவர்கள் பிரியப்பட்டதும் அவர்கள் மரணித்ததும் அந்த புனித மண்ணில் தான். மதீனாவுடைய மண் என்பது ஷிஃபாவுடைய மண். ஒரு ஹதீஸுக்கு விளக்கம் அறிஞர்கள் 2 விதமாக சொல்லுவாங்க. யாராவது நோய்வாய்ப்பட்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உமிழ் நீரை எடுப்பாங்க, மண்ணில் கை வைப்பாங்க, நோயாளி உடம்பில் மீது வைத்து பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்தீனா பிரீகதி பஅதீனா யுஷ்ஃபா சகீமுனா பிஇذن ரப்பினா, அல்லாஹ்வுடைய திருநாமத்தாலும் நம்மில் சிலருடைய எச்சியை கொண்டும் இந்த மண்ணுடைய அருளை கொண்டும் இந்த நோயாளியை அல்லாஹ் தன்னுடைய அருளால் குணப்படுத்தட்டும்னு சொல்லுவாங்க. இந்த மண்ணுடைய அருளை கொண்டு என்றால் உலகத்தில் உள்ள எல்லா மண்ணுக்குமா மதீனாவுக்கும் மட்டுமா? அறிஞர்கள் ஒரு சாரார் சொல்றாங்க, அது மதீனாவுடைய மண்ணு தான், அது வந்து துர்பத்து ஷிஃபா, ஷிஃபாவுடைய மண் என்று சொல்லுவாங்க. நிறைய அறிஞர்கள் அதனாலேயே மதீனா போனா மண் எடுத்துட்டு வருவாங்க. நாம் அதை தடுக்கவும் தேவையில்லை, எடுத்தால் அது அவர்களுடைய மஹப்பத்தை எடுக்கட்டும் இல்லைங்களா? அதை பற்றி நாம் ரொம்ப விவாதிக்க தேவையில்லை. இந்த ஹதீஸு தான். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மண்ணை தான் நேசித்தாங்க, அங்குதான் மரணிக்க ஆசைப்பட்டாங்க. மதீனாவில் மரணிப்பவரை லேசா சொன்ன நேரத்தில் அந்த சஹாபியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கிறாங்க. எனவே தான் நல்லவர்கள் எல்லாம் தங்களுடைய இறுதி காலத்தில் மதீனால போய் மூத்தாகன்னு ஆசைப்பட்டாங்க. அருமையானவர்களே, இன்றைக்கு நாம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி அவங்களுடைய ஹதீஸை பற்றி எல்லாம் பேசுகிறோம். முன்னோர்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் வந்து விட்டாலே அழுது விடுவார். பேர் வந்துட்டு அழுதுடுவான். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொல்லும்போது அவங்களுடைய நிறம் மாறும், முகம் மாறும். மாணவர்கள் கேட்பாங்க, ஏன் இப்படின்னு கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் சந்தித்த ஆசிரியர்கள் அப்படி, நான் எந்தெந்த ஆசிரியர்களை சந்தித்தேனோ சொல்லுவாங்க. ஐயூபு சக்தியானி என்னுடைய ஆசிரியர், அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேரை சொல்லிட்டா, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டா கொஞ்ச நேரம் தேம்பி தேம்பி அழுவாங்க. ஹதீஸை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கால ரசூலுல்லான்னு சொன்னால் பெருமானார் சொன்னார்கள், அவ்வளோதான். இந்த வார்த்தையை சொன்னால் அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. சொன்னாங்க, என்னுடைய ஆசிரியர் முஹம்மது பின் முன்கதிர், அவர்கிட்ட போய் உட்கார்ந்துருப்போம். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை தான் சொல்லுவாங்க, அவ்வளோதான், கொஞ்ச நேரம் மூர்ச்சி ஆகிடுவார். இப்போ பாருங்கள், அவங்களுடைய கல்வியில் அவங்களுடைய உள்ளத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியம் மஹப்பத் எவ்வளோ இருந்திருக்கும். அம்ர் இப்னு மைமூன் சொல்கிறாங்க, நாங்கள் இப்னு மஸ்ஊதுடைய சபையில் உட்கார்ந்தோம்.
இப்னு மஸ்ஊத் அவர்கள் எங்களுக்கு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் சொன்னார்கள் அப்படின்னு தான் சொன்னாங்க. கொஞ்ச நேரம் நிசப்தம், அமைதி. என்னன்னா இவ்வளவு அமைதி சொல்றார் அம்ர் இப்னு மைமூன். நாங்க கொஞ்சம் அப்படியே தலையை தூக்கி பார்த்தா இப்னு மஸ்ஊதுடைய பட்டன், சட்ட பட்டன் கலண்டு இருக்குது. கண்கள் எல்லாம் கண்ணீர் குளமாக இருக்குது. அவங்களுடைய உடம்பில் உள்ள நரம்புகள் எல்லாம், கழுத்து நரம்புகள் எல்லாம் உடைத்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய திருத்தூதருடைய பெயரை சொன்னாலே இதுதான் அவர்களுடைய நிலை. நாம் இன்றைக்கு அந்த நபியின் பெயரை இந்த மரியாதையோடு, இந்த அன்போடு நாம் சொல்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களுடைய குழந்தைகளுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தை கற்றுக் கொடுங்க. சொன்னாங்க, மன் அஹப்பனி கான மஇ ஃபில் ஜன்னah, யார் என்னை நேசிக்கிறாரோ சொர்க்கத்தில் என்னோடு இருப்பார், சொர்க்கத்தில் என்னோடு இருப்பார் என்று சொன்னாங்க. இப்போ நம்ம குழந்தைகளுக்கு எதை பற்றி இல்லாமோ சொல்லி கொடுக்குறோம். அல்லாஹுடைய தூதர் பிறந்ததை பற்றி, எங்கு பிறந்தாங்க, எத்தனை வருஷம் மக்கால இருந்தாங்க, சஹாபாக்கள் தம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. மதீனா எப்போ ஹிஜ்ரத் செஞ்சாங்க, மதீனால எத்தனை வருஷம் இருந்தாங்க, அவர்கள் செய்த போர்கள் என்ன, அவர்களுடைய குணங்கள் என்ன, இதை பற்றி நாம் சொல்றதில்லை. கிதாபுகளில் பெருமானார் வளர்த்த கால்நடைகள், அவங்க எத்தனை ஒட்டகம் வச்சிருந்தாங்க, எத்தனை ஆடு வச்சிருந்தாங்க, எத்தனை கோவேறு கழுதை வச்சிருந்தாங்க, எத்தனை கழுதைகள் இருந்தது, எல்லாம் அவங்க வளர்த்த அந்த கால்நடைகள். அந்த கால்நடைகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்த பெயர். பெருமானாருடைய ஒட்டகத்தில் கஸ்வாங்கிற ஒட்டகம்னா ரொம்ப பிரசித்தி பெற்றது. உலமாக்கள் அந்த கஸ்வா ஒட்டகத்தை பற்றி பல நூல்கள் எழுதியிருக்காங்க. ஏன்னா பெருமானாருடைய ஒட்டகமா செல்லவா, அதனால அந்த ஒட்டகத்தை பற்றி சொல்றது கூட பெரிய பரக்கத்துன்னு நினைப்பாங்க.